சுசியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மைதா 1 கப், கடலைப்பருப்பு 1 கப், வெல்லம், தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பை கழுவி குக்கர்ல ஒரு 4 விசில் விட்டு எடுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா இதை மசிச்சுக்கலாம். நல்லா தண்ணி இல்லாம கரெக்டா ட்ரை ஆகி நல்லா மசிச்சுட்டேன். 1 கப் வெல்லத்தை 1/2 கப் தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் வடிகட்டினது வச்சிருக்கேன். இதுல தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா தூக்கி கொடுக்கும். கடலைப்பருப்பு மசிச்சதை இதுல போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் ஆறட்டும். சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு சின்ன சின்ன பாலா உருட்டி வச்சுக்கிட்டோம். 1 கப் மைதா மாவை இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சி போச்சு. இந்த உருண்டைய மைதா மாவுல தொட்டு போட்டுக்கலாம். ஒரு இது எடுத்தாச்சுங்க. நல்லா வந்திருக்குது. சுசியம் ரெடி ஆயிடுச்சுங்க. கிறிஸ்பியா இருக்கு. உள்ள வந்து சாஃப்டா நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.